விஜயநகர பேரரசின் பொற்காலத்தில் கோயில்கள் மலைகளைப் போல உயர்ந்து பரபரப்பான சந்தைகளில் வர்த்தகம் எதிரொலித்த காலத்தில் ஒரு சிறிய செப்பு நாணயம் ஒரு மாபெரும் பேரரசின் பாரத்தைச் சுமந்தது. இது திருமலை ராயரின் காசு, அளவில் சிறியது, ஆயினும் பொருளில் செழுமையானது. ஒருபுறம் தர்மத்தின் காவலர்களான 2 கரடர்கள் ஒருவரையொருவர் பார்த்தபடி நிற்கின்றனர். அவர்களுக்கு இடையில் ஒரு கத்தி உறுதியாக பிடிக்கப்பட்டுள்ளது. இது விழிப்புணர்வு மற்றும் சக்தியின் மௌனச் சின்னமாகும். கருடர்களுக்கு மேலே இடதுபுறம் ஒரு பிறை நிலவும், வலதுபுறம் ஒரு சூரியனும் உள்ளன. அதன் கீழே புள்ளிகளால் ஆன ஒரு மெல்லிய கோடு அதை உருவாக்கியவர்களின் கலைத்திறனை மெல்லப் பறைசாற்றுகிறது. அதை திருப்பினால் கதை மேலும் ஆழமாகிறது. அலங்காரமான புள்ளி மற்றும் மலர் வடிவ ஓரங்களால் சூழப்பட்டு நாகரி மொழியில் சல மல ராயா என்ற புனிதமான எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிகளுக்கு இடையில் பக்தி மற்றும் அரச நம்பிக்கையை எதிரொலிக்கும் தெய்வீக சின்னங்களான சக்கரம், வைணவச் சின்னம் மற்றும் சங்கு ஆகியவை வெளிப்படுகின்றன. இது வெறும் நாணயம் அல்ல. இது கடந்த காலத்தின் ஒரு குரல், இறையாண்மை மற்றும் ஆன்மீகத்தின் ஒரு கலவை. நூற்றாண்டுகளாக செம்பில் பொறிக்கப்பட்டது. ஒரு சிறிய காசு. ஆயினும் அது ஒரு பேரரசின் பாரம்பரியத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது.